Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான் வந்து பார்க்க போறோம். நான் 5 மார்க் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 25 5 மார்க் வந்து சொல்லிருப்பேன். ஓவரால் 17 லெசன்ல இம்பார்ட்டன்ட்டான லெசன் செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 25 5 மார்க் வந்து சொல்லிருப்பேன். சோ அந்த 5 மார்க் வந்து நல்லா பாத்துக்கங்க. கண்டிப்பா வந்து 5 மார்க் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து தனியா நான் அப்லோட் பண்றேன். இதை வந்து நல்லா பாத்துக்கங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை வந்து 1 டே தான் வந்து டைம் இருக்குது. ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 4 days வந்து உங்களுக்கு லீவ் இருந்துச்சு. அப்போ அந்த 4 daysல வந்து பிசிக்ஸ் வந்து ஈஸி தான். நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் அன்னைக்கே படிக்கிறதுக்காக நான் வந்து 5 மார்க் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்க அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஈஸியா 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை படிச்சுட்டு 1 வேர்டு புக் பேக் வந்து ரிவைஸ் பண்ணா போதும். இப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் 18 லெசன்ல உள்ள டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். அதை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தவரை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் நம்பர் வந்து பாத்துக்க. அதனால தான் 2 பேருமே பாக்குறதுக்காக தான் நான் புக் பேக் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல வந்து 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 7 இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் 3 மார்க்கை பொறுத்தவரை வந்து கொஸ்டின் நம்பர் 1, 6, 7 பாத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 5 மார்க் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. பேசிக்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இது ரெண்டும் வந்து பாத்துக்கோங்க. இது ரெண்டுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 5 மார்க் வந்து டெஃபினெட்லி வரும். ஸோ அடுத்தது செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கேட்ஸை பொறுத்தளவுல வந்து 2 மார்க்ல வந்து மொத்தம் செகண்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு 2 பார்ட்டா இருக்கும். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 சப்ஜெக்ட் இருக்கும், 2 டாபிக் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3 பாத்துக்கோங்க. 3 மார்க்ல 1, 2, 3 பாத்துக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து இந்த போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்கை பொறுத்தளவுல 3, 4, 5, 3 மார்க்ல வந்து 1 and 3 வந்து பாத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் யூனிட்லயுமே கம்பல்சரி கேட்கக்கூடிய 5 மார்க் இருக்குது. 2 5 மார்க் வந்து நீங்க பார்க்கணும். ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் கேட்ஸ், இன்னொன்னு வந்து டெரைவ்டு கேட்ஸ். அந்த 2 கொஸ்டினும் பாத்துக்கோங்க. அது ரெண்டுல இருந்து ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து தேர்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ரோமோட டைப் வந்து இது வரைக்கும் நடந்த 5 பப்ளிக் எக்ஸாம்ல 3 பப்ளிக் எக்ஸாம்ல இந்த ரோமோட டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அது பாத்துக்கோங்க. அப்படி ரோமோட டைப் வந்து உங்களுக்கு கேட்கல அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் கேட்பாங்க. அது வந்து பாத்துக்கோங்க. தேர்ட் யூனிட்ல 2 மார்க் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். 3 மார்க்கை பொறுத்தவரை செகண்ட், 5th, 6th இது மூணும் பாத்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க் வந்து 2, 3, 4, 3 மார்க் வந்து 1, 2. 5th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து 1 and 2 பாத்துக்கோங்க. அண்ட் 3 மார்க்கை பொறுத்தளவுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல வந்து கேட்டிருந்தீங்க. 2 மார்க்கை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து யூசஸ் ஆஃப் அந்த யூஸ் கேட்கறது, ஏதாவது ஒரு யூஸ் இல்லோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. லிஸ்ட், டிப்பிள் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் 3 மார்க்கை பொறுத்தளவு கண்டிப்பா வந்து கம்பல்சரி வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து C++ல தான் வந்து இது வரைக்கும் 3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 9th யூனிட் C++ வந்து நல்லா பாத்துக்கோங்க. புக் பேக் மட்டும் கிடையாது, புக்கின்ல நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட் வந்து கேட்கறாங்க. ஸோ அது அந்த மாதிரி டைப்ல வந்து நிறைய கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அண்ட் அப்படி இல்லாட்டி அவங்க வந்து அவுட்புட் வந்து கொடுத்துறாங்க. அவுட்புட் ஆர் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன எரர் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்துக்கோங்க. 3 மார்க்ல அது வந்து கம்பல்சரியில வரும். அதே மாதிரி வந்து 5 மார்க்கை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு 5 5 மார்க் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுல லாஸ்ட் 2 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லாஸ்ட் 2 5 மார்க் வந்து ப்ரோக்ராம் தான் வரும். ஒரு 5 மார்க் லாஸ்ட் 5 மார்க்ல வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இருக்கும். ஆப்ஷன் ஏல வந்து ப்ரோக்ராமும், ஆப்ஷன் பில வந்து ஏதாவது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுல வந்து லிஸ்ட்ல உள்ள கொஸ்டின் தான் அதிகமா வந்து கேட்கறாங்க. ஸோ அது வந்து நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது 6th யூனிட்டை பொறுத்தளவுல 2 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் பாத்துக்கோங்க. 3 மார்க்ல வந்து செகண்ட் கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் வந்து நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 7th யூனிட்டை பொறுத்தளவுல வந்து 2 மார்க்கை பொறுத்தளவுல ஃபர்ஸ்டும் 6th பாத்துக்கோங்க. அண்ட் 3 மார்க்கை பொறுத்தளவுல 3rd, 5th வந்து பாருங்க. அடுத்தது 7th யூனிட்ல வந்து 2 மார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 6th கொஸ்டினும் பாருங்க. 3 மார்க்ல வந்து 3rd, 5th. 8th யூனிட்ல வந்து 2 மார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்து பாருங்க. 3 மார்க் வந்து இந்த யூனிட்ல தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் ஈவன் வந்து குவார்டர்லி, மிட்டம் அந்த மாதிரி எக்ஸாம் கூட கேட்டது இல்லை. ஏன்னா இதுல வந்து மொத்தமே 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அதனால தேவையில்லை. அண்ட் 9th யூனிட்டை பொறுத்தவரை வந்து 2 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், 5th வந்து பாருங்க. 3 மார்க்கை பொறுத்தளவு வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த், 5th பாருங்க. அண்ட் இந்த யூனிட்ல வந்து 5 மார்க் வந்து 2 5 மார்க் ஒரு முக்கியமான 5 மார்க் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஆபரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் C++ல வந்து என்னென்ன பைனரி ஆபரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி அது கேட்காத பட்சத்துல வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் C++ல உள்ள டைப்ஸ் ஆஃப் எரர், பிழைகளின் பல்வேறு வகைகள், அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க 9th சாப்டர்ல. அடுத்தது வந்து 10th சாப்டர். 9th சாப்டர்ல வந்து பார்ட் 1, பார்ட் 2 இருக்குது. அதுல பார்ட் 2ல வந்து 2 மார்க்ல 1, 2, 4, 6, 10 பாருங்க. 3 மார்க்ல 1, 3, 5 பாருங்க. அண்ட் 10th சாப்டர்ல வந்து 2 மார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 5th, 6th வந்து பாத்துக்கோங்க.
3 மார்க்ல வந்து 3rd 4th 5th பாருங்க. அண்ட் 11th சாப்டரை பொறுத்தளவுல 2 மார்க் பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபிஃப்த்து 3 மார்க் வந்து 3 4 5 வந்து பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது 11th சாப்டர்ல வந்து ஒரு பிக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்னு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னு கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி எலிஜிபி ரூல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுல எந்த மாதிரி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. 12th சாப்டர்ல வந்து 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து பாத்துக்கோங்க. 3 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் 4. அடுத்து 13th சாப்டர்ல வந்து 2 மார்க் பொறுத்தளவுல வந்து 2 3 5, 3 மார்க் வந்து 1 3 5 4 வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது 14th சாப்டர்ல 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த் பாத்துக்கோங்க. அடுத்தது 3 மார்க்ல 1 and 3. அண்ட் இந்த யூனிட்ல வந்து 5 மார்க் பொறுத்தளவுல டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது 15th சாப்டர்ல வந்து 2 மார்க் 1 3 5, 3 மார்க் வந்து 1 2 3. அடுத்து 16th சாப்டர்ல வந்து 2 மார்க் வந்து 1 2 3, 3 மார்க் வந்து 1 3 4. 17th சாப்டர்ல வந்து 2 மார்க் பத்தில 1 2 3 5, 3 மார்க் வந்து 2 4 5. அடுத்து இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கான டிஃபரன்ஸ் வந்து 5 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து 5 5 மார்க் இருக்கணும். ஏன்னா கவர்மெண்டோட ஆன்சர் கீழே வந்து கரெக்டான 5 டிஃபரன்ஸ் வந்து கொடுத்திருந்தா 5 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து 5 பாயிண்ட் வந்து போதும். புக்ல வந்து 4 பாயிண்ட் தான் இருக்கும். நீங்க ஒரு பாயிண்ட் எழுதணும் சேர்த்து, அதை பாத்துக்கோங்க. அடுத்தது 18th சாப்டர்ல வந்து 2 மார்க்ல வந்து 1 2 4, 3 மார்க்ல வந்து 5th கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்த 5 பப்ளிக் எக்ஸாம்ல 4 எக்ஸாம்ல வந்து இந்த இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை நல்லா பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப்.